வாழைக்காவும் இந்தமாரி குட்டி இறாவும் போட்டு ஒரு தொக்கு பண்ணலாம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நல்லா தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. தண்ணியில் போட்டாவே மேலே மிதந்து வந்துடும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். என்ன அளவு உப்பு போட்டு 2 வதக்கு வதக்கிக்கலாம். அதை புண்ணியும் சேர்த்துக்கலாம். வாழைக்காவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். 10 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு.